ஸ்ரீ குருபியோ நம. ஜோதிஷத்தில் கேரளத்தில் ரொம்ப பிரசித்தமாகும் പ്രശ്നമാർഗം. ഭാരതദേശത്തിലേന്തും ലോകത്തിലിരുന്നുമുള്ള എല്ലാവരും അവളുടെ പ്രശ്നങ്ങൾക്ക് പ്രശ്നം വെച്ച് പരിഹാരം കാണുന്നത് அப்படிங்கிறது കേരളത്തിലുള്ള ஜோதிஷாலை வச்சு தான் பண்ணுவான். இந்த பிரശ്ன மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு 600-700 வருஷத்துக்கு முந்தி ஒரு நம்பூதிரி അവരോട് அந்த അനുഭവങ്ങളെയും അവരോട് அந்த പാണ്ഡിത്യത്തെയും അത് 3 പുസ്തകമായിട്ട് എഴുതിന 3 ഭാഗം அந்த பிரശ്ன மார்க்கம் அப்படிங்கிறதான டெக்ஸ்ட் 3 போர்ஷனாக இருக்கு. இந்த பிரശ്ன மார்க்கத்துக்கும் நம்மளோட சாஸ்திரத்துக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அது ஒரு பிரத்யேகமான ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு சாஸ்திரமாக அதை பார்க்கலாமே தவிர நம்ம வைதிக சாஸ்திரத்துக்கு அது கூட கனெக்ஷனே இல்லை. நம்ம ஒரு கர்மா பண்ணினாலும் அதுக்கு பலம் வந்ததா இல்லையா அப்படின்னு பிரശ്നം வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளோட வைதிகத்திலேயோ நம்ம ஷோடச சம்ஸ்காரத்திலேயோ ஒன்றுலேயுமே கிடையாது. ஸ்ராத்தம் பண்ணினானா ஸ்ராத்தத்துக்கு சரியான பலம் வந்ததா, பிதர்கள் அதையெல்லாம் சுவீகரிச்சாளா, இல்லை சபிண்டீகரணம் பண்ணினா பிரேதத்துவ நிவர்த்தி கிடச்சி பிதர்த்துவ பிராப்தி வந்ததா, அப்படியெல்லாம் பிரശ്നം வச்சு பார்க்கறது இல்லை. கல்யாணத்தில் அது மாதிரி பாணிகிரகணம் கழிஞ்சோ இல்லை சப்தபதி கழிஞ்சோ அப்படியொன்றும் இதெல்லாம் சரியாக வந்ததா அப்படிங்கிறதுக்கு பிரശ്നം வச்சு பார்க்கறது இல்லை. அதனால் இந்த பிரശ്നം வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திரத்தோடு பாகமே அல்ல. இந்த பிரശ്നം மார்க்கத்தில் கேரள ஜோதிஷத்தில் மாத்திரம்தான் குளிகனை நம்ம எடுத்திருக்கோம். பாக்கி ஜோதிஷாலாம் குளிகனை எடுக்கிற அந்த ஒரு சிஸ்டம் அவளுக்கு கிடையாது. இந்த பிரശ്നം வச்சு அதில் அந்த ஆரூட லக்னம், உதய லக்னம், ஆரூட லக்னம் இதெல்லாம் பார்த்து அந்த ஆரூட ലഗ്നത്തോടു ബാധാസ്ഥാനത്തിലെയോ 6, 8, 12 ബാധാധിപൻ കൂടെയോ 2ാം ഭാവത്തിലെയോ இப்படியெல்லாம் குளிகன் வந்தாச்சுன்னா உடனே பிரேத தோஷத்தை சொல்லிடுவாள். അപ്പോൾ இந்த 12 ராசியில் கிட்டத்தட்ட 6-7 ராசியில் குளிகன் வந்தானாக்கா எப்படியாவது அந்த பிரேத தோஷம் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு வழக்கமாக மாற்றிட்டான். அதில் கூட ஒரிஜினலாக உள்ளதிலிருந்து வித்தியஸ்தமாகத்தான் சொல்கிறான். அந்த டெக்ஸ்ட்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த டெக்ஸ்ட்லேருந்தும் நிறைய காரியங்கள் வித்தியஸ்தமாக தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரശ്നം வச்சு பிராமணாளுக்கு பிரேததோஷம் உண்டு அப்படின்னா அது സ്വീകരിக்கவே முடியாது. என்னன்னா மரணம் நடந்தாச்சுன்னா 12ാമത്തെ நாளைக்கு சபிண்டீகரணம் பண்ணி அதுவரை அந்த பிரேதத்தை பத்தினா ஆவாகனம் பண்ணி வச்சு அதுக்கு வேண்டதான காரியங்கள்லாம் செய்து அப்புறமா அந்த 12 அன்னைக்கு ആര് മരണപ്പെട്ടാളോ അവൾക്ക് മിന്തിയുള്ള 3 തലമുറ പിതാമഹൻ പ്രപിതാമഹൻ அந்த அப்பா தாத்தா அவளோட அப்பா 3 பேரையும் கூப்பிட்டு அதில் 3ാമത്തെ ஜெனரேஷனை மாற்றிட்டு இந்த മരണപ്പെട്ടവാളെ വസുവ അതിൽ വസുവിലെയും രുദ്രനിലെ ആദിത്യനിലെ 3ലേയുமா ചേർത്ത് അവൾ அப்படி பிதர்களாக மாற்றுறது, பிதர்த்த பிராப்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கர்மா சபிண்டீகரணத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சபிண்டீகரணம் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. எந்த மரணம் நடந்தாலும் 10 நாளത്തെ கர்மாவை
ചേർത്ത് 10 അന്നയ്ക്ക് കൂടെ பண்ணினாலும் 9 அன்னைக்கு கல்லூனி 10 அன்னைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது போய் 10 அன்னைக்கே கல்லூனி 10 அன்னைக்கே எடுத்துட்டு இருந்தா கூட 11ம் 12ம் சரியாத்தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால பிரேத தோஷம் அப்படிங்கிறது பிராமணாவில் வரத்துக்கு சாஸ்திரோக்தமாக பாசிபிலிட்டியே இல்லை. இப்போது பல இடங்களில் என்ன நடக்கிறதுனா, அந்த ஆறு கர்த்தாவோ அவள் எல்லாமைக்கு வேறு ஆரையும் கர்மம் பண்ணுற மாதிரி வருது. அப்போ சரியான கர்த்தா எல்லாமைக்கு வேறொராள் கர்த்தൃത്വம் ഏറ്റെടുത്താനാക്കാ அந்த கர்த்தா ஆறு பண்ணணுமோ அவள் பண்ணாமைக்கு வேறொராள் கர்மம் பண்ணினானாக்கா அது பண்ணாத மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ண சபிண்டீகரணத்துக்கு பலமில்லாமல் போகும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படி ஆனால் கூட அதுக்கு பிரேதத்துக்கு முக்தி கொடுக்கறது அப்படின்னு சுதர்சன ஹோமம் பண்ணி அப்புறம் அந்த பிரேதத்தை ஒரு பிம்பத்தில் சிலையில் ஆவாகனம் பண்ணி ஜலத்தில் போடுறது, கோவிலில் கொடுக்கறது, இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் கிடையவே செய்யாது. ஒன்னேன்னு கல்லூனி அந்த பிரேத கர்மாவை பண்ணி சபிண்டீகரணம் வழி பிதிருத்த பிராப்தி கொடுக்கலாமே தவிர பிரேத பாதையை ஒழிப்பிக்கிறது அப்படின்னு ஒரு கர்மா பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரோக்தமாக பண்ண முடியாது. வேறு ஏதாவது பிரேத பாதை வந்திருந்தது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலாமே தவிர குடும்பத்தில் மரணமானவர்களுக்கு பிதிருத்த பிராப்தி பண்ணித்தான் நம்ம அதுக்கு வேண்டதான காரியங்கள் செய்கிறோம். அதனால் இந்த பிரஷ்ன மார்க்கம் பார்த்து அது வழி இந்த பிரேதத்துக்கு முக்தி கொடுக்கறது, அவா சொல்கிற வழியில் முக்தி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் சரியாக வராது. பிரேதத்தை ஆவாகனம் பண்ணாலே தீட்டு வந்துடும். பிரேதத்தோட சாநித்தியம் வந்தாலே வேற ஒரு கர்மாக்கும் அங்கே பலமில்லாமல் ஆகிடும். அதனால் பிரேதத்தை ஆவாகிச்சு வச்சு வேறு கர்மாவே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த சாஸ்திர விருத்தமான பல காரியங்களையும் ஜோதிஷத்தை வச்சு ஃபாலோ பண்ணி பண்ணுறது தெറ്റാக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மட்டுமில்லை இந்த பிரேத கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும், அபரக்கிரியைகளில் என்னெல்லாம் நடக்கிறது, என்னெல்லாம் சிராத்தங்கள் உண்டு, இந்த கர்த்தக்கிரமம் சரியான ரீதியில் அந்த புத்திரன் பௌத்திரன் பிரபௌத்திரன் தௌஹித்ரன் அப்படின்னு கர்த்தக்கிரமம் எப்படி போகிறது, இதெல்லாம் நம்ம இந்த பிராமண சம்ஸ்காரம் அப்படிங்கிற கோர்ஸில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்குறது உண்டு. அதனால் இந்த மாதிரி தெറ്റാன ரீதியில் போகாமல் இருக்கிறதுக்கும் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் அட்டென்ட் பண்ணானா அது எல்லாருக்கும் பிரயோஜனகரமாக இருக்கும். நமஸ்காரம்.